ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இடம் கிடைக்கும்ல. அது தனுஷாருக்கும் ஒரு இடம் கிடைக்குது. இப்போ அவர் நினைச்சா 10 இன்டர்வியூ கொடுக்க முடியும், அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் மொத்தமா கட் பண்ணிட்டே வர்றாரு. பாத்தீங்களா? முன்னாடி ரொம்ப அப்ரோச்சபிளா இருந்தாரு, முன்னாடி ரொம்ப இன்டர்வியூஸும் கொடுப்பாரு, நிறைய ஊடகங்களை பேசுவாரு, எல்லாமே கட் ஆயிடுச்சு. இஸ் கோயிங் அலூஃப், அப்படியே அலூஃபா போயிட்டே இருக்காரு. அந்த ஸ்பீச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா ஸ்பீச் வருது, பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பேசினாரு. அந்த கம்மியா பேசுனதுல அவருடைய ஹர்ட் எனக்கு தெரியுது. அவர் வந்து ஹர்ட் ஆயிருக்காரு. ஹர்ட்னா தேவையில்லாம என்னை வந்து எல்லா கான்ட்ரவர்சிலையும் இழுக்கிறீங்க, என்னை வந்து இப்படி எல்லாம் கான்ட்ரவர்சி பண்ணி என்னை பாதிக்க நினைச்சீங்கன்னா தள்ளி போய் விளையாடுங்க, என்னுடைய ஃபேன்ஸ் இருக்கிற வரையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு செங்கல் கூட எடுத்து நகர்த்த முடியாது, எனக்கான ஃபேன் குரூப் அப்படி இருக்குன்னு. அது உண்மை. அவருக்குன்னு ஒரு ஹார்ட் கோர் லாயல் குரூப் இருக்கு. ஓகே, அந்த லாயல் ஃபேன்ஸை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்படியெல்லாம் சொல்லி பண்ண முடியாது. நான் பார்த்துருக்கேன் பல ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் இந்த மாதிரி கொண்டாடுவாங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஃபேன்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ட்ரபிள் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்களும் சரி, இங்கே இருக்கிற பல பேரும் சரி, யூடியூப்ல பேசுகிறவங்களும் ஏதாவது பிரச்சனை வந்தேன்னா இதுக்கு தனுஷ் சார் தான் காரணம், ஏதாவது ஒரு பிரச்சனை தனுஷ் சார் காரணம். அவர் 24 hours இதே வேலை பண்ணிட்டு இருப்பாரு வாழ்க்கை ஃபுல்லாக. அவருக்குன்னு படங்கள் இருக்கு, அவர் டைரக்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணும், அவருடைய படங்களுடைய பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அவருக்கு இதான் வேலையா? அவர் இதை விட்டு போய் பல வருஷமாச்சு. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி பண்றதை கூட விட்டுட்டு மொத்தமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒர்க்ல. ஸோ தேவையில்லாம அவர் எல்லாத்துக்கும் வந்து இழுத்து அவரை வந்து நேம் ஸ்பாயில் பண்ண நினைக்கிறது ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல பேர். ஸோ அவங்க பல பேருக்கு அவர் கொடுக்குற மெசேஜ் தான் அது. என்னை வந்து வச்சு கான்ட்ரவர்சி பண்ணிட்டே இருக்காதீங்க, ஓகே, அதனால ஒன்று பாதிப்பு எனக்கு வரப்போறது இல்லை, உனக்கு என்ன வியூஸ் கிடைக்கும், பட் எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்றாரு. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு வாய மூடிட்டு போகணும். உண்மை இருந்தால் பேசலாம். இவரால் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக விஷயம் தெரியும்னா நீங்கள் பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் கிடைச்சா போகிறோம், ஒரு வாய்ப்பு கிடைச்சா போகிறோம், இவர் தான் காரணம், அவர் தான் காரணம் சொல்லி ஒருத்தர் காயப்படுத்துறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறேன். பட் அட்லீஸ்ட் இதுக்கு பிறகாவது அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.